ஈஸியா கண்டுபிடிச்சு தடுத்துடுறீங்க. ப்ளூ, உன்னோட இந்த சிரிப்பு ரொம்ப நாளைக்கு நிலைக்க போறதில்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் ப்ளூ மட்டும் கண்ணுல தெரியறா? அவளுக்கு ஹெல்ப் பண்றது மத்த கேர்ள்ஸ் தான். கரெக்ட் தான், அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. நீங்க மொத்த கேர்ள்ஸ தடுத்திருந்தா நான் ஈஸியா ப்ளூம சமாளிச்சிருப்பேன். உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இந்த தடவையாவது நீங்க மத்த விங்ஸ தடுப்பீங்களா? நாங்க செய்வோமான்னு உனக்கு டவுட்டா இருக்கா? நாங்க எப்பவுமே பின்வாங்க மாட்டோம் வால்டர். எனக்கு தெரியும், ஆனாலும் உங்க மேல எனக்கு போதுமான நம்பிக்கை வரல. விங்ஸ் கிட்ட இருக்கிற என்சாட்டிக் எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க பவரால இப்ப அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 1-2 மந்திரத்திலேயே உங்களை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரா பவர். பவர் ஆஃப் த விண்ட், பவர் ஆஃப் த ஐஸ், பவர் ஆஃப் த டார்க்னஸ். இந்த எல்லா சக்தியும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ உங்ககிட்ட சக்திகள் அதிகமா இருக்கு. இப்ப போய் விங்ஸ் உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வாங்க. நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். இந்த உலகத்துல இனி நம்மள தடுக்க யாரும் இல்ல. ஆமா, நம்ம நிச்சயமா ப்ளூம தோக்கடிச்சிருவோம். வால்டர் நம்மள பார்த்து பெருமைப்பட போறாரு. எனக்கு என்னவோ இது விசித்திரமாவே இருக்கு. வால்டராவே ப்ளூம் கிட்ட போய் சண்டை போட்டு நான் எப்பவுமே பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு வால்டர் பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மள அனுப்புறான். என்ன, வால்டர் பயப்படுறாரா? நிச்சயமா அப்படியெல்லாம் இருக்காது. ஐசி சந்தேகப்படுறது பாதி கரெக்ட், பாதி தப்பு. என்னால ப்ளூமை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறா. அது தப்பு. ஆனா அவ சக்திகளை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைக்கிறது அது என்னவோ கரெக்ட் தான்.